சிங்கப்பூருக்கு சென்ற விமானம் தொடர்ந்து வட்டமடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கலைவேந்தன். கலை, வணக்கம். எதன் காரணமாக விமானம் தொடர்ந்து வட்டமடித்தது? வணக்கம். திருச்சி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இன்று மாலை புறப்பட்ட இண்டிகோ விமானம் ஒன்றில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக நடுவானில் வட்டமடித்து பறந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியிலிருந்து இன்று மாலை சரியாக 6:43 மணிக்கு இண்டிகோ விமானம் 126 பயணிகளுடன் சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்டது. விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே அதில் எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதை விமானி கண்டறிந்தார். கோளாறு காரணமாக உடனடியாக பயணத்தை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. விமானத்தின் எரிபொருள் அளவை குறைப்பதற்கும் பாதுகாப்பாக தரையிறங்குவதற்கும் திருச்சி வான்பரப்பிலேயே சுமார் 2 மணி நேரமாக அந்த விமானம் வட்டமடித்துக் கொண்டிருந்தது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தற்போது அந்த விமானம் திருச்சி விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் பெரும் நிம்மதி பெருமிச்சு விட்டனர். திருச்சியிலிருந்து சிங்கப்பூருக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் நடுவானில் வட்டமடித்துக் கொண்டிருந்ததால் பரபரப்பு நிலவியது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கலை, வணக்கம். என்ன காரணம் என்று அதிகாரிகள் கூறுகிறார்கள்? திருச்சி மாநிலத்திலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு, அதாவது துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கும் விமான சேவையான நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இன்று மாலை சரியாக 6:43 மணிக்கு திருச்சி விமானத்திலிருந்து இண்டிகோ விமானம் 126 பயணிகளுடன் சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்டு சென்றது. திடீரென நேரத்திலேயே விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதை விமான பயணி கண்டறிந்தார். விமான பைலட் கண்டறிந்தார். உடனடியாக விமானத்தை தரையிறக்கவும் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். ஆனாலும் பெட்ரோல் எரிபொருளை குறைப்பதற்கும் பாதுகாப்பாக இருப்பதற்காகவும் சுமார் 2 மணி நேரம் வானில் வட்டம் அடித்தது. அதனைத் தொடர்ந்து கட்டுப்பாட்டு அறையிலிருந்து விமான பைலட்டுக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு விமானமானது தரையிறக்கம் செய்யப்பட்டது. பத்திரமாக தரையிறங்கியதால் பயணிகள் அனைவரும் நிம்மதி பெருமிச்சு விட்டனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.